வணக்கம். மடப்படம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தற்போது மடப்புறம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு 3ஆம் நாள் விசாரணைக்காக நீதிபதி விசாரணை மேற்கொண்டு இன்று வருகை தந்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷை 8ஆம் தேதி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து நீதி விசாரணை திருப்பணம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் நடைபெற்று வருகிறது. 3 நாள் விசாரணை மேற்கொள்ள வந்த ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகைக்கு வருகை தந்துள்ளார். முதல் நாள் விசாரணையில் கோயில் காவலரான பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மற்றும் கோவில் பாதுகாப்பு அலுவலரும் சிசிடிவி கண்காணிப்பாளருமான சீனிவாசன் ஆகியோர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். நேற்றைய தினம் அறநிலையத்துறை அலுவலரான பெரியசாமி, தனிப்படையினர் தாக்கிய வீடியோவில் பதிவு செய்த சத்தீஸ்வரன், கோவில் பாதுகாவலரான பிரபு, கார்த்திக் ராஜா மற்றும் உயிரிழந்த அஜித்குமாரின் தாய் மாலதி மற்றும் நவீன்குமார் அவருடைய தம்பி நவீன்குமார் ஆகியோர் வாக்குமூலம் அளித்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இந்த நீதி விசாரணையில் நேற்று முன்தினமும் காலை 10 மணிக்கு துவங்கி விசாரணை இரவு 11 மணி வரை நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில அந்த எஃப்ஐஆர் ஆவணங்கள், சிஎஸ்ஆர் ஆவணங்கள், காவல் நிலையம் மற்றும் கோவில் சிசிடிவியில் பதிவு செய்யப்பட்ட டிவிஆர் ஆகியவை நீதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆண்டி.